தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். எம்மை நம்புங்கள் சுலோகத்துடன் எதுவா பிலிப் குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க கூட்டத்தை பாரிஸில் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை நடத்தியுள்ளார். பிரான்சில் இந்த வாரம் மீண்டும் ஒரு கடும் வெப்ப அலை ஏற்பட உள்ளது என்று வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் பிரெனே ஒரியோந்தல் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால் 1650 ஏக்கர் காடு எரிந்துள்ளது. பிரான்சில் காட்டுத்தீ பருவம் ஒரு மாதம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் கடும் கவலை வெளியிட்டுள்ளார். பிரான்சில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் முன்னாள் பிரதமரும் ஹொரிசான்ஸ் கட்சி தலைவருமான எதுவா பிலிப் தனது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க கூட்டத்தை பாரிஸில் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தியுள்ளார். இந்த கூட்டம் பாரிஸ் நகரின் 18ஆம் மாவட்டம் போத்துலா ஷப்பல் பகுதியில் உள்ள அடிடாஸ் அரீனாவில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். கல்வி, எக்கால், பாதுகாப்பு, செக்யூரிட்டி,
நிறுவனங்கள் என்டர்பிரைஸ், நீதித்துறை, ஜஸ்டிஸ் போன்ற துறைகளுக்கான தனது திட்டங்களின் ஆரம்ப கட்டங்களை எதுவா பிலிப் வெளியிட்டார். ஆனால் இந்த நிகழ்வில் புதிய அதிரடி அறிவிப்புகள் எதுவும் அதிகமாக இடம்பெறவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன. இது அவரது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாகும். எதுவா பிலிப் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். ஆனால் பெரிய புதிய கொள்கை அறிவிப்புகள் இல்லாமல் ஆரம்பகட்ட அரசியல் விளக்கங்களே இதில் வழங்கப்பட்டுள்ளன. எம்மை நம்புங்கள், குவா ஒன்னு என்ற ஸ்லோகத்தை எதுவா பிலிப் தனது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் முன்வைத்துள்ளார். எம்மை நம்புங்கள் என்ற ஸ்லோகத்தை அவர் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை பாரிஸிலுள்ள அடிடாஸ் அரீனாவில் நடைபெற்ற தனது முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அறிவித்துள்ளார். இது 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அவரது அதிகாரப்பூர்வ பிரச்சார தொடக்கம் ஆகும். இந்த கூட்டத்தில் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். எதுவா பிலிப் 1 மணி நேரத்துக்கும் மேலாக உரையாற்றியிருந்தார். தனது திட்டங்கள், அரசியல் உறுதி, எதிர்கால எதிர்பார்ப்புகள் குறித்து பேசியிருந்தார். அதே நேரத்தில் தனது அரசியல் எதிராளிகளை விமர்சித்தும் இருந்தார். உரையில் பெரிய புதிய அறிவிப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம் மேசிவ் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். பிரான்சில் இந்த வாரம் மீண்டும் ஒரு கடும் வெப்ப அலை கனிக்யூல் ஏற்பட உள்ளது என்று வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் பிரான்ஸ் முழுவதும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் வெப்பம் 41 பாகை செல்சியஸ் வரை செல்லக்கூடும். இதற்கு காரணமாக டோம் டு சலா வெப்ப குவியல் எனப்படும் வானிலை உள்ளது என்றும், இது ஏற்கனவே சூடான காற்றை மேலே தடுத்து வைத்து நிலத்தில் வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டின் 3வது வெப்ப அலை ஆகும். பிரான்சின் தென்பகுதிகள் எரோல், பிரெனே ஒரியந்தல், ஆத், கா, வோக்லூஸ், ட்ரோம், ஆடேஷ் ஆகிய இடங்களில் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலவுகிறது. பிரான்சில் இந்த வாரம் மிக அதிக வெப்பம் குறிப்பாக தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஜூலை 6 திங்கட்கிழமை முதல் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்று மெட்டோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. வெப்பம் படிப்படியாக தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பரவும். ஆனால் நாடு முழுவதும் அது சாதாரண காலநிலையை விட அதிகமாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பிரான்ஸ் முதல் ரோம் பள்ளத்தாக்கு வரை அதிக வெப்பம் இருக்கும். இங்கு வெப்பநிலை பெரும்பாலும் 35 பாகை செல்சியஸ், சில இடங்களில் 38 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை செல்லும்.
பாரிஸ் மற்றும் சுற்றுப்புறங்களில் வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ் முதல் 35 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இது பரவலான வெப்ப அலை என்றாலும் ஜூன் மாத இறுதியில் இருந்த மிக கடுமையான வெப்ப நிலையை விட சற்று குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மீண்டும் ஒரு கடுமையான வெப்ப அலைக்குள் செல்கிறது. குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய பகுதிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் பிரெனே ஒரியோந்தல் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட புதிய காட்டு தீ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை சுமார் 930 ஏக்கர் நிலப்பரப்பை பாதித்துள்ளது. தீ திரைவிலாஷ் மலைப்பகுதியில் பரவியிருக்கிறது. தீயை கட்டுப்படுத்த சுமார் 600 தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். பல தீயணைப்பு வாகனங்களும் விமானங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடும் வெப்பம், வறட்சி மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் மெட்ரோ பிரான்ஸ் நிறுவனம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தென் பிரான்சில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக காட்டு தீ அபாயம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்பொழுது உயிரிழப்பு அல்லது பொதுமக்கள் காயமடைந்ததாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் காட்டு தீ பருவம் 1 மாதம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் கடும் கவலை வெளியிட்டுள்ளார். பிரான்சில் இந்த ஆண்டுக்கான காட்டு தீ பருவம் முந்திக் கொண்டு விட்டது. சனிக்கிழமை ஒரே நேரத்தில் 26 காட்டுத்தீ சம்பவங்கள் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன. ஓட் மாவட்டத்தில் ஏற்பட்ட தீ 48 மணி நேரத்தில் சுமார் 900 ஏக்கர் பரப்பளவை எரித்த நிலையில் தற்பொழுது அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் பிரெனே ஒரியோந்தல் மாவட்டத்தில் ஏற்பட்ட மற்றொரு காட்டு தீ காரணமாக கனே ஓ ரூஸ்லியோ மற்றும் சென்ட் மரி லா மேர் பகுதிகளில் இருந்து 3000 பேர் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அதிக வெப்பநிலை, நீடித்த வறட்சி மற்றும் பலத்த காற்று காரணமாக வரும் நாட்களிலும் தென் பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் பிரெனே ஒரியோந்தல் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் 1650 ஏக்கர் காடு எரிந்திருக்கிறது. பிரான்சின் தென்பகுதியில் உள்ள பிரெனே ஒரியோந்தல் மாவட்டத்தில் சனிக்கிழமை ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை சுமார் 7:30க்கு புதிய காட்டுத்தீ ஒன்று ஏற்பட்டது. இந்த தீ அந்த பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் தொடங்கி விரைவாக பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதும் மிகவும் உலர்ந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. கடும் வெப்ப அலை காரணமாக வறட்சி அதிகரித்திருக்கிறது. பலத்த காற்று தீயின் வேகமான பரவலை அதிகரித்துள்ளது. இந்த தீ வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணங்கள் நீடித்த வெப்ப அலை, மிகவும் உலர்ந்த தாவர நிலை, பலத்த காற்று என அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். இந்த சூழ்நிலை காரணமாக தென் பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் மிக உயர்ந்த நிலையில் தொடர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 5ஆம் தேதி காலை பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் லியோனுக்கு தெற்கே சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவுகோலில் 2.0 அளவிலான சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மையம் சுமார் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக நில அதிர்வு கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. உயிரிழப்பு அல்லது பொருட்சேதம் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மிகச்சிறிய நிலநடுக்கமாகவே இது கருதப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் பல பகுதிகளில் 1 முதல் 2.4 அளவுக்குள் சில சிறிய நில அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. இவை இயல்பான நில அதிர்வுகள் என கருதப்படுகின்றன. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.